வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு அதிசார பலன்கள். குரு பகவான் 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்களுக்கு மட்டும்தான் இந்த அதிசாரம் நடக்க போகுது. திரும்ப 4ஆம் தேதி 12ஆம் மாதம் வரைக்கும், அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி அவர் திரும்பியும் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு நேரம் தான். இந்த 48 நாட்கள்ல 12ஆம் தேதி நவம்பர் மாதம் குரு பகவான் வக்ரத்தன்மையும் பெறுகிறார். இந்த 48 நாட்கள்லயே கிட்டத்தட்ட ஒரு 21 நாட்கள் வக்ரத்தன்மை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நம்ம ரிஷப ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாளில் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்றதே அவர்களுக்கு தெரியாமல் இருக்கு. ஏன் நம்ம இந்த அளவுக்கு தேவையில்லாமல் ஒரு பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிறோம், நம்மளால் எந்த விதமான ஒரு முயற்சிகள் செய்தும் அதிலிருந்து நம்மளால் வெளிவர முடியாமல் இருக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இவர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணினீங்கன்னா அதற்குண்டான ஒரு தெளிவான விளக்கம் அப்படின்றது கண்டிப்பாக தெரிய வரும். அதனால இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் ரிஷப ராசி, தனஸ்தானத்தில் குறிக்கக்கூடிய இந்த ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப பண வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகம். இந்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு எப்போதுமே பண வரவுகள் இருந்தாலும் அதை சேமிக்கக்கூடிய பழக்கம்ன்றது கண்டிப்பாக இருக்காது. ஏன் அந்த மாதிரியாக இல்லை அப்படின்னா, இவர்கள் எப்போதுமே தன்னுடைய சுயநலம் பார்க்காமல் மற்றவர்களின் குடும்பத்தார்களின் நலனை மட்டுமே மனதில் வைத்து வாழ்க்கையை நடத்துபவர்கள். தன்னை சார்ந்து இருப்பவர்கள் எப்போதுமே நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்து இருப்பவர்கள் எப்போதுமே அவர்களினுடைய வாழ்க்கையில அடையாத இன்பங்களையும் அடையணும் அப்படின்ற மாதிரியான அதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் அந்த ரிஷப ராசி என்பர்கள். இந்த காலபுருஷனுக்கு 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ரொம்ப மன நிம்மதியோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி என்பர்கள். இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு வேலையில் அடிக்கடி தொந்தரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியும் அந்த சுக்கிரன்றதுனால எங்கே உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்குதோ அந்த இடத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடியவர்கள். ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்ற அமைப்புன்றது இவர்களுக்கு இருக்காது. இவர்களினுடைய ராசியில் சந்திரன் உச்சம் பெறுறதுனால இவர்கள் மனம் போன போக்கில் வாழ்க்கையை பயணிக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். இந்த இடத்துல நம்ம ஸ்திரமாக இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்ற முடிவே இவர்களால் எடுக்க முடியாது. ஏன்னா எங்கே வருமானம் இருக்கோ அந்த இடத்தை நோக்கி பயணிப்பவர்கள். எல்லா இடத்துலையும் இவர்கள் ஸ்திரமாக இருக்கணும் அப்படின்ற அமைப்புன்றது இருக்கவே இருக்காது. ஆனால் தன்னை சார்ந்தவர்கள், தன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே ஒரு ஸ்டெடியான ஒரு பிளேஸில் இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்குன்னு தேவையான வசதிகளை நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குரு பகவான் அவர்களினுடைய 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்திற்கு அதிசாரம் பெற்று வருகிறார். 48 நாட்களுக்கு தான் வர்றார். அதுலேயுமே 21 நாட்கள் குரு வக்ரத்தன்மை அடைகிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே தொழிலில் இருக்கக்கூடிய விற்பனை அளவு உங்களுக்கு நாளுக்கு நாள் உங்களுக்கு குறைவடைந்துக்கிட்டே வருது. அதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வரும் அப்படின்னு நீங்கள் நினைத்து அந்த முதலீடை செய்து நீங்கள் பண்ணும்போது தொழிலாகப்பட்டது அந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத இழப்புகள் வரும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு விற்பனை இல்லாமல் இருக்கும். இந்த அளவுக்கு தொழிலில் மிகப்பெரிய
ஒரு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த தொழிலில் சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்து அதை சக்சஸ்ஃபுல்லாக நீங்கள் கொண்டு வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதில் இந்த ரிஷபராசி பெண்கள் இவர்களினுடைய சுய தொழிலில் அதிகப்படியான லாபங்களை அடைவதற்கு உண்டான ஒரு டைம். ஏன்னா ரிஷபராசி பெண்கள் இந்த தொழிலை நீங்கள் செய்தே தீரணும் அப்படின்றது ஒரு வைராகியத்தோடு ஒரு தன்னம்பிக்கையோடு இந்த தொழிலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. சுய தொழிலில் அந்த சுய தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு அரும்பாடுபட்டு உங்களுடைய உறவுகள் மீதான உள்ள அக்கறையின் காரணமாக எல்லா விதமான சுகங்களையும் தியாகம் செய்து அந்த தொழிலுக்காகவே உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. அதற்கு ஒரு சிறந்த ஒரு தருணமாக தான் இந்த 48 நாட்கள் உங்களுக்கு மிகவும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக, மிகப்பெரிய அளவுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய அஷ்டமாதிபதியும் கூட. அந்த அஷ்டமாதிபதி உபஜயஸ்தானத்துல மறையிறதுனால கடனுடைய அளவு உங்களுக்கு இந்த 48 நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து ஆபரண நகைகளெல்லாம் நீங்க அடமானத்திற்கு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ரிஷபராசி என்பர்கள் அதை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு மிக அதிகமான ஒரு லாப அளவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த ரிஷபராசி என்பர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை கடந்த 1.5 வருடத்திற்கு மேலாக சந்திச்சிருப்பீங்க. எந்த இடத்துல போனாலும் உங்களுடைய குடும்பத்தை நீங்க சேர்த்து வைத்து அழகு பார்க்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அந்த குடும்பமாகப்பட்டது மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை கண்டு ஒருத்தருக்கொருத்தர் ஒரு ஒரு இடத்துல இருந்து அந்த குடும்பத்துல மிகப்பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடுகள், அடுத்து பார்த்தீங்கன்னா இனிமேல் சேரவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த குடும்பம் வெளிநாட்டுல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரிவினையை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த காலகட்டம் இந்த 48 நாட்கள்ல அந்த குடும்பம் மீண்டும் சேருவதற்கு உண்டான ஒரு தருணம். இந்த தருணத்துல உங்களுடைய தசாபுத்திகள் நல்லதா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக 100% இந்த குரு பகவானின் அதிசாரம் உங்களை மீண்டும் சேர்வதற்குண்டான எல்லா அமைப்பையும் கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. வெளிநாட்டு வேலைக்காக நீங்க வாய்ப்புகளை தேடி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அந்த வெளிநாட்டுல வேலை வாய்ப்புன்றது 100% உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த ரிஷபராசி வெளிநாட்டில் வேலை செய்து உங்களுடைய சொந்த ஊர்ல ஒரு இடமோ ஒரு நிலமோ ஒரு சொந்தமாக ஒரு வீடோ வண்டியோ வாகனமோ சொத்துக்களை அமைப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களை நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையோட வாழ வைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அதனால அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அமைத்து தருவதற்குண்டான ஒரு சுகமான ஒரு நாட்கள் தான் இந்த 48 நாட்கள். அடுத்து இந்த ஸ்டூடெண்ட் வீசால போனவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த நிரந்தர உத்தியோகம் இல்லை ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து கொண்டு இருக்கின்ற இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த அதிசார பயிற்சியினால அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் அந்த அரசாங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு இடமாற்றம் அமைய பெறுவதற்கு உண்டான ஒரு நேரம். அந்த டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியையும் கொடுக்கும். அடுத்து ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியூர் பிரயாணம், வெளியூர்ல இருந்து ஆர்டர்ஸ் வாங்குறது, பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வது, இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில ரொம்ப அக்கறையா இருக்க போறீங்க. அந்த குழந்தைகள் எந்த அளவுக்கு என்ன படிக்கணும், என்ன வேலை செய்யணும், எந்த மாதிரியான குரூப் எடுக்கணும், இந்த மாதிரியாக அவர்களினுடைய நலன்ல மிகவும் அக்கறை வாய்ந்த ஒரு நேரமாக தான் இந்த 48 நாட்கள் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி பலன்கள் 100% நல்லதாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு குரு தசையே நடக்குது, குரு தசையில சுக்கிர புத்தியே நடக்குது, இல்லை உங்களுக்கு செவ்வாய் புத்தி நடக்குது, இந்த மாதிரியான குரு தசை சுக்கிர தசை
புதன் திசை இந்த மாதிரியான திசாபுத்திகள் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு நன்மைகளை இந்த காலகட்டம் முழுமையாக கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்க போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு கெடுதலான திசாபுத்திகள் இருக்கு. ராகு திசை, கேது திசை, சனி திசை, செவ்வாய் திசை இந்த மாதிரியான கெடுதலான திசாபுத்திகள் இருக்கக்கூடிய இந்த பட்சத்துல இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையில்லாத இழப்புகள்ன்றது கண்டிப்பா இருக்கும். யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து ஏமாறுறதுக்கு உண்டான ஒரு டைம். இந்த அதிசாரம்ன்றது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கெடுதலான தசாபுத்தியில நிறைய ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில்ல பார்ட்னர்ஷிப்ல நீங்க நம்பி ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதுலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை இந்த மாதிரியாக தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.